அலிக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சாகணும். அப்போதான் நாளைக்கு சஞ்சுவை பார்க்க என்னை கூட்டிட்டு போவான். ஆண்டி, உங்க புதினா சட்னி இருக்கே, அது எங்க வீட்டுல செய்யற விருந்து சாப்பாட்டை விட சூப்பரா இருக்கு நிஜமாவே. நாளைக்கு இன்னும் செஞ்சு தர்றேன், சரியா? அம்மாப்பா அவசரமா ஊருக்கு போயிட்டாங்க. என்னால உங்களுக்கு தேவையில்லாத வேலையா போயிடுச்சு. திட்டு மட்டும் இல்ல, அடியும் விழும், புரிஞ்சுதா? அம்மா, நீங்க சாப்பிட்டு முடிச்சு கிச்சனை அப்படியே விட்டுடுங்க, நான் கிளீன் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொல்றேன், சஞ்சு பார்க்க என்னால கூட்டிட்டு போக முடியாது. ஒன்னு சோத்த தின்னு, இல்லைன்னா வாய கொத்து. என்னால முடியாது, நீயே போ. அல்ல எங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா சஞ்சுவை பார்த்துட்டு வர 4-5 மணி நேரமாவது ஆகும் கண்டிப்பா. வீட்டுல நான் என்ன சொல்லிட்டு வரேன், நீ கூட வந்தா மம்மி டாடிக்கு எந்த டவுட்டும் வராது. ப்ளீஸ் என் கூட வாடா. ஏதாச்சும் இந்த கரியர் கவுன்சிலிங் மாதிரி ஒரு பொய் சொல்லிட ப்ளீஸ். கெரியர் என்னாகன்னு யாருக்கு தெரியும், ஆனா முதல்ல உனக்கு கவுன்சிலிங் தேவை. அலி, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? இல்லையே. ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடுவேன். ஆமா ஆமா, பண்ணிக்க போய் உன் மண்டையை உடைச்சுக்கோ, உனக்கு என்ன தோடுதோ பண்ணு. சரி, அப்ப நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் நீ சிகரெட் பிடிக்கிறேன்னு. லூசாடி, நீ என்ன பேசுற? ஒரு சிகரெட்டு கூட நான் டச் பண்ணதில்லை. அது உனக்கு தெரியும்ல, உங்க அப்பாவுக்கு தெரியாதுல்ல. அதுவும் இல்லாம உங்க அப்பா என்னதான் நம்புவாரு, நான் சொல்றதுதான் நம்புவாரு. சத்தியமா உனக்கு அடி விழும்போது பார்க்க ஜாலியா இருக்கும். எப்படி போய் சொல்ற பாரு, உன் வாயில புடு வரும். நாளைக்கு 11:30 மணிக்கு உன் மரமண்டையில ஏத்திக்கோ, சரியா? என் பேச்ச கொஞ்சம் கேளு நேஹா. இல்லைன்னா சொல்லிடுவேன். கடிகாரம் மெதுவா ஓடுது, ஆனா ஹார்ட் பீட் வேகமா அடிக்குதே. நாளைக்காக நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணுமா? ராத்திரி எப்போ முடியும்? உனக்கு எவ்வளவு தைரியம் என்னோட மதன் மோகன் திரிபாட்டியோட பையனை ஜெயில போடுறதுக்கு? நீ செஞ்ச இந்த பாவத்துக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். 7 ஜென்மத்துக்கும் உன்னால இதுக்கு பரிகாரம் தேட முடியாது. ஏய், காது கேட்காதா? டிசிபிக்கு போன் போடவா? இப்பவே போடவா? வாய மூடு. உன் போன்ல நெட்வொர்க் இருக்காது, என் போன்ல இருந்து பண்ணு. நான் ஏவா அப்பனுக்கும் பயப்பட மாட்டேன். காலையில வா, அபராதம் கட்டிட்டு பெயில் எடுத்துட்டு உன் உதவாக்குற பிள்ளைய கூட்டிட்டு போ. ஆனா அது வரைக்கும் இவன் எங்கதான் இருப்பான். தேர்தல் நடந்துட்டு இருக்கு, என்னோட கைய கட்டி வச்சிருக்கு. என்னைக்காவது என் கட்டு அவிழ்ந்துச்சுன்னா உன் கழுத்துல கயிறு கட்டுவேன். இப்படி ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி சுத்துறியே, உன்னை என் வீட்டு வேலைக்காரனா மாத்துவேன். இது என்னோட போலீஸ் ஸ்டேஷன், உன் தேர்தல் மேடை கிடையாது. இங்க இருந்து கிளம்பு. ஸ்டேஷன் உன்னோடது தான், ஆனா இந்த ஊரே என்னோடது. எப்பவுமே நீ அழகா தான் இருப்ப, ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஏதாவது சொல்ல விரும்புறியா? என்ன சொல்லு? மனசால சொல்ல போறியா, இல்லைன்னா இதயத்துல காது வச்சு கேட்டுக்கவா? சொல்லுடா.
சஞ்சு, எனக்கு கிடைச்ச கடவுள் தந்த வர பிரசாதம் என் இதயத்தோட நிம்மதி நீதான். அதனாலதான் சஞ்சு, ஐ லவ். நில்லு 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 நேஹா, நீ இந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம காதல் உண்மையானது, ட்ரூ லவ். அதுவும் இன்னைக்கு நேத்து இல்ல, சின்ன வயசுல இருந்தே. ஏ அக்கா, முடிய ஸ்ட்ரைட் ஆக்க சொன்னா கருக வச்சு கலரே மாத்திட்ட. நல்ல வேலை தப்பிச்சண்டா சாமி, என்னையும் என்னோட முடியையும். இப்போ என் அக்கா இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ நான் இருக்கும்போது என் அக்காவுக்கு எப்படி பிரச்சனை வரலாம்? என்ன முழிச்சுக்கிட்டே என்ன கனவை கண்டுட்டு இருந்த? அகோ, சஞ்சு இருக்கான்ல? சஞ்சு என்ன கிஸ் பண்ண வந்தா? என்ன நிஜமாவா? நானா இருந்தா ஒரே மூச்சுல 3-4 தடவை செத்து போயிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் ரவுடிங்களை அடக்கி வச்சிருந்தீங்க. யாரோ ஒருத்தன் உங்க மேலேயே கைய வச்சுட்டான். அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது உங்க மேல கை வைக்க? திருடங்க இல்ல, ஒரு திமிர் பிடிச்ச மரியாதை தெரியாத அப்பனோட ஊதாரி பணியாவ சஞ்சய் திரிபாठी. சஞ்சயா? நம்ம நேஹா கூட படிச்சானே அவன். 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா தானே படிச்சாங்க. ஆமா, 19 வயசு அவனுக்கு. ஆனா அவன் உங்களை எப்படி கை வைக்கலாம்? குடி போதையில இருந்தான். ஐயோ கடவுளே! உனக்கு தெரியுமா சுஷ்மா, இந்த ஏழை திருடங்க கூட சமுதாயத்துக்கு இவ்வளவு கெடுதல் பண்றது இல்ல. இந்த ஒழுக்கங்கட்ட பணக்கார பசங்க பண்ற அளவுக்கு நேஹா கிட்ட சொல்ல வேண்டாம். அவளால தாங்கிக்க முடியாது. போய் சண்டை போடுவா. 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தானே படிச்சாங்க. 2 பேருக்கும் பெருசா நட்பு எதுவும் இல்லல்ல. இல்ல, நேஹா வாயில இருந்து அவன் பேரை கேட்டது இல்ல. அப்புறம் சஞ்சய் கிட்ட இருந்து வீட்டுக்கு போன் கூட வந்தது இல்ல. ஆனா இந்த வயசுல பசங்க அவங்க மனசுல இருக்கிறத எங்கெங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுவும் இப்போ நம்ம பொண்ணுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. அவளுக்கு சஞ்சய் கூட என்ன சம்பந்தம் இருக்க போகுது? காலேஜ்ல 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. பிரச்சனை முடிஞ்சது. மம்மி, மம்மி, ஏய், இப்படி பம்பரமா சுத்துறத நிப்பாட்டு. சாரி அண்ணா. மம்மி, என்ன என்னாச்சு? எங்க போகுது இந்த வண்டி? சாப்பிடாம கொல்லாம? மம்மி, அது அலியோட சித்தப்பா இருக்கார்ல, அவர் ஒரு சிஏ. அவங்கள பார்க்க தான் அலி கூட போறேன். கொஞ்சம் கைடன்ஸ் கிடைச்சா எப்படி படிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம்ல, நல்லா இருக்கும்ல. அதுக்கு தான். மம்மி மூளை கம்ப்யூட்டரை விட வேகமா வேலை செய்யும். சந்தேகம் வந்தா சங்கு தான் நமக்கு. எப்ப வருவ? 2-3 மணி நேரம் ஆகும். ஆகலாமா? அப்ப போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போறேன்னு சொல்லு. நீ வாய மூடுறியா? என் பொண்ணு பொண்ண மாதிரி இல்ல.
அப்புறம் நீ அடுத்த தடவை எங்கேயாச்சும் போகணும்னா சொல்லக்கூடாது, பர்மிஷன் கேட்கணும். சரி மம்மி. மணி 11 ஆகுதுடா விபோர். எந்திரிக்கிறியா இல்ல அப்பாவை எழுப்பணுமா? பாவம் அந்த ஐ லவ் யூ பண்ட கரடி. இப்போதான் 50 ரூபாய் கொடுத்து சஞ்சுக்காக வாங்கினேன். ஏய், ஏன் இன்னும் போகல? அலி எப்பவோ ஹாரன் அடிச்சிட்டான். அக்கா நீங்க போங்க, நான் டெடி கொண்டு வர்றேன். அஞ்சு, என் புள்ள எப்படி ஆக்கி வச்சிருக்கானே சொல்லுங்க. வலிக்குது மம்மி, வலிக்குது. அப்பா பேபி திரிபாட்டியோட பையன் மேல எந்த இன்ஸ்பெக்டர் கை வச்சானோ அவனை உயிரோட விட்டுட்டு வரல. அவன் நெஞ்சில குண்டு பாஞ்சதா இல்லையா? நாம அவனை சுட்டு கொன்னா அது அவனுக்கு தண்டனை இல்ல. பொறுமையாரு, நாம அப்படி ஒரு ஆட்டம் காட்டுவோம். அந்த இன்ஸ்பெக்டரோட தைரியமும் திமிரும் உடையணும். அவனுக்கு அப்படி ஒரு நிலைமையை உருவாக்குவோம். அவன் கெஞ்சிக்கிட்டு கதறிக்கிட்டு தேம்பி தேம்பி துபிச்சு சாகணும். நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். 12 மணிக்கு முன்னாடியே தாஜ்வல் மஸ்ஜித் கிட்ட வந்துடுவேன். நேஹா, அலியோட மெசேஜ் கண்டிப்பா நேஹாக்காவா தான் இருக்கும். நாலு மணிக்கு இங்க வந்துரு. இப்ப நான் போறேன். நீ கேளு, அது நேத்து கோபத்துல வார்த்தை எல்லாம் மீறி போயிடுச்சு. சாரி. நான் உன்னை சந்தோஷமா பார்க்க விரும்புறேன். அது அல்லாவுக்கு தெரியும். அல்லாஹ் அருளால. ஓ ஐ லவ் யூ. இந்த தடவை சஞ்சு கூட ஃபிட் ஆகட்டும். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ முகத்தை முடிக்கும். அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அலி, எல்லாரும் சொல்றது சரிதான். நண்பர்கள் இல்லாம காதல் முழுமை அடையாது. அப்புறம் என் சார்பா உனக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த நேஹாக்கா ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே சஞ்சய் அண்ணனுக்கு கழுத்துல மாலையா தொங்குறாங்க. மரியாதை கொடுத்தது போதும், இப்போ இவங்கள பிரிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சஞ்சய், எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? எங்க இருக்க நீ? ஒரு நிமிஷம், நான் போயிட்ட அப்புறம் சஞ்சு வந்துட்டான்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான்.
என் தூக்க ராணி இங்க வா. ராஜகுமாரனுக்கு தாலாட்டு பாடு. ப்ளீஸ் வாயன், இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இவனை நான் என்ன பண்றேன் பாரு. ஹர் ஹர் மாதிரி முன்னாடி வராத, மண்டை உடைஞ்சா ரத்த ரத்தமா ஆயிடும். உனக்கு தெரியாது, என் அப்பா ஜஹாங்கராத் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர். ஆமா, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. போட இங்க இருந்து எச்சக்கலை ஓடி போடா. ஓ, நூறு கஷ்டங்கள் வந்தாலும் என் உதடு உன் பெயரை சொல்லும். நான் என்னையே உனக்கு தரேன். என் முதல் காதலின், என்னோட பிரார்த்தனையின் பலன் நீ. நான் இங்கதான் இருக்கேன். எங்க இருக்க நீ? பாரு, நான் கரெக்டா டைமுக்கு வந்துட்டல. இந்தா, அவனுக்கு ஃபோன் பண்ணு. பண்ண மாட்டேன். இப்ப வீட்டுக்கு போலாம். உனக்கு சாயங்கால தொழுகைக்கு டைம் ஆக போகுது. வா. ஏன் அழடுன்னு உன்னால வீட்டுல சொல்ல முடியாது நேஹா. அழாத, கண்ணத்தோட. தேங்க்யூ. தெரியல, நேகாவுக்கு எப்போ புரிய போகுதோ. பாட்டி தரேமா உனக்கு பாட்டி. யோசிச்சுட்டு இருப்பான்ல, பார்க்க வரலன்னா அப்படி என்ன குடி முழுகி போச்சுன்னு. ஆனா காதல்ல இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பூகம்பத்தை உண்டாக்கும். மீட் பண்றேன்னு வாக்கு கொடுத்தா வந்து பார்க்கணும்ல. நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். ஆனா இல்ல, அவனுக்கு என்ன காக்க வைக்கிறது தான் பிடிக்கும், கோபப்படுத்துறது தான் பிடிக்கும். இப்போ மட்டும் அவன் பார்க்க வந்தா அப்பவும் நான் பார்க்க மாட்டேன். அக்கா, சஞ்சு அண்ணா காலனிக்கு வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு இப்படி எதுக்கு கத்திட்டு வர? அக்கா, உனக்கு என்ன ஆச்சு திடீர்னு? யாராச்சும் சூனியம் கீனிய வச்சுட்டாங்களா என்ன? ரொம்ப அரிக்காத, போ இங்க இருந்து. எனக்கு சஞ்சுவை பார்க்க பிடிக்கல. சஞ்சு அண்ணாக்கு அடி கூட பட்டிருக்கு. ஆமா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. முகம் எல்லாம் வீங்கி போயிருக்கு. சஞ்சு, இது எப்படி அடிபட்டுச்சு உனக்கு? ஆமா, இந்த அடி இது ஒண்ணும் இல்ல. அது கொஞ்சம் பைக்ல இருந்து விழுந்துட்டேன். சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சின்ன ஆக்சிடென்ட்டா? உன் முகம் பூரா வீங்கி இருக்கு, வலிக்குது இல்ல?
மருந்து சாப்பிட்டியா? டாக்டர் பாத்தியா? சுடு தண்ணி ஒத்தனம் கொடுத்துருக்கலாம்ல. சஞ்சு நீ ஏன் இங்க வந்த? நான் என்ன சொல்றது? என்ன சொல்லணும்? இவ்வளவு பேசிட்டு இப்ப என்ன சொல்றதுன்னு கேக்குறியா? நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய அடியெல்லாம் படல. விடு போ. சஞ்சு நீ ரெஸ்ட் எடுத்திருக்கணும். என்ன அப்புறமா வந்து பாத்துருக்கலாம். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தூங்கி எழுந்தேன். அலிகிட்ட போன்ல பேசினப்பதான் தெரிஞ்சது நேத்து ராத்திரி நடந்ததை உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லலன்னு. அதுவும் சரிதான், நடந்ததா இருக்கட்டும். நான் வீட்டுல தான் இருந்தேன், ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அம்மா என்ன வெளியில கூட விடல. ஆமா வலிக்குது, இப்ப அடிபட்ட வலி இப்பதான் ரொம்ப அதிகமா தெரியுது. ஆனா நான் வந்துட்டேன். ஏன்னா உன்கிட்ட சத்தியம் பண்ணேன்ல பார்க்க வருவேன்னு. சத்தியத்தை என்னால மீற முடியாது. சஞ்சு இந்த நிலைமையில எனக்காகவா வந்திருக்க? வேற யாருக்காக வரேன்? நான் சொல்லியிருக்கேன்ல, நேஹா இல்லாம சஞ்சு வாழ்க்கையில ஒரு முடி கூட அசையாது, தெரியும்ல? அதெல்லாம் விடு. இத பாரு, பிடி 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 பிடி. இத தோற மசாலா டோசா ஃபில்டர் காஃபியை விட பெரிய பார்ட்டிக்கான இன்விடேஷன் இது. ஓபன் பண்ணு. சஞ்சு இது சோனு சித்தம் ஷோவோட விஐபி டிக்கெட். நிஜமாவா? உனக்கு தெரியும்ல சோனு சித்தம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர்னு. ஏய் இத விஐபின்னு சொல்லி கேவலப்படுத்தாத. அது விஐபி இல்ல, விவிஐபி. நல்லா படிச்சு பாரு. விவிஐபினா என்னன்னு தெரியுமா உனக்கு? விவிஐபினா நீ எல்லாருக்கும் முன்னாடி நிப்ப. நீ எல்லாருக்கும் முன்னாடி நின்னு சோனு சித்தம் அவ்வளோ நெருக்கமா பாப்ப. சஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, இந்த டிக்கெட்டை நீ அலிகிட்ட கொடுத்துடு. அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் ஒரு காரணமும் இல்லாம வெட்டியா தேவையில்லாம அடியும் திட்டும் வாங்கணும். அதுக்கு மேல போகவும் விட மாட்டாங்க. அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ இதைத்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் அப்பா கிட்ட சொல்லி மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஹோட்டல் லேக் சைட் அங்க பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்ல நாளைக்கு 2 மணிக்கு மீட்டிங்க. யாரு கூட எப்ப மீட்டிங்? நேஹா சர்மாவும் அவளுக்கு பிடிச்ச சிங்கர் சோனுவும் சித்தமும் கூட. என்னது? சஞ்சு ஆக்சுவலி இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கும் நடுவுல மட்டும் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். சஞ்சு I love you. ஆனா நான் உன்னை காதலிக்கல நேஹா. உலகம் அழியறதுன்னா அழியட்டும், ஆனா காதலிக்கிறவங்களுக்கு இயற்கை இந்த நாளை காட்டவே கூடாது. உங்களுக்கும் காதல் கதை இருந்துச்சுன்னா அப்ப நாளைக்கு வந்து பாருங்க நேஹாவுக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னு.